ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ்லாம் நம்ம ஹேஷ் இன்க்ளூட் ஸ்ட்ரிங் அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்ட்ரிங்லேயே நம்ம இன்னும் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதை தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இது முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி முதல்ல எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்குறது, அதை எப்படி அவுட்புட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது மற்ற டேட்டா டைப் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்புக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கணும். இந்த எக்ஸாம்பிளில் நான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கு எஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை இன்புட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிஎன் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன ஸ்ட்ரிங்கை டைப் பண்ணுறோமோ அதை இந்த எஸ்ஸுங்கிற வேரியபிளில் கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணிவிடும். இப்போ அது பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம திருப்பி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சி அவுட் ஸ்ட்ரிங் அப்படின்னு எழுதி அந்த என்ன ஸ்ட்ரிங்கை இன்புட் கொடுத்தோமோ அந்த ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகுதா அப்படின்னு நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்ப்யூட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் ஹலோ அப்படின்னு இன்புட் கொடுக்குறேன். நம்மளுக்கு அவுட்புட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்து ஹலோ அப்படின்னு வருது. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் நம்ம மறுபடியும் ரன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் கொடுக்கும்போது நம்ம என்ன டைப் பண்ணி என்டர் அடித்தாலும் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ அதை நான் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஹலோ கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து வேர்ல்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதை என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி என்ன அவுட்புட் வந்துச்சோ அதே தான் வந்திருக்கு. அதாவது நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இன்புட் கொடுத்துருக்கோம். ஆனால் அது எஸ்ல ஹலோவை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங் ஹலோன்னு வந்திருக்கு. இது ஏன்னா எஸ்ஸுங்கிற வேரியபிளில் ஹலோ மட்டும்தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு இன்புட் கொடுத்துருக்கோமே, அப்புறம் ஏன் ஹலோ மட்டும் எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிஎன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்கணும் அப்படின்னா அது எப்போ நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறோமோ இல்லை என்ட்ரு கொடுக்குறோமோ அந்த இடத்துல அது ஸ்டாப் பண்ணிடும் இன்புட்டை. அதுக்கு மேலே அது இன்புட்டை வாங்காது. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஹலோன்னு கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு டைப் பண்ணோம். ஆனால் சிஎன் கொடுத்துருக்கனால என்ன ஆகும்னா ஹலோவை ரீட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால அந்த இன்புட் அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வேர்ல்டுங்கிறதையே பார்க்காது கம்ப்யூட்டர். அதனால் இப்போ நம்ம ஹலோ அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த எஸ்ல ஸ்டோர் ஆகிருக்கு. சரி, எனக்கு அப்படி வேணாம், இந்த ஸ்பேஸும் எனக்கு இன்க்ளூட் ஆகிட்டு நான் எப்போ என்ட்ரு அழுத்துறனோ, அதாவது எப்போ நான் நியூ லைனுக்கு போகிறனோ அப்போ தான் இன்புட் ஸ்டாப் ஆகணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்மளுக்கு கெட் லைன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நான் இந்த சீன் லைனை கமெண்ட் பண்ணிவிட்டு நான் கெட் லைன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இப்போ இந்த கெட் லைன் ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட் கொடுக்கணும். முதல் ஆர்குமெண்ட் நம்ம சிஎன் அப்படின்னே கொடுத்துக்கலாம். ரெண்டாவது ஆர்குமெண்ட்ல நீங்கள் இன்புட்டை எந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் நம்ம எஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதனால் அதை நான் ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிஎன் எஸ் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதில் கெட் லைன்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி முதல் பேராமீட்டரில் நான் சிஎன்னு கொடுத்துருக்கேன். ரெண்டாவது பேராமீட்டரில் அந்த வேரியபிள் அதாவது எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் நேம் சொல்கிற மாதிரி ஒரு லைனையும் ரீட் பண்ணி அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து ரீட் பண்ணி நம்ம எப்போ என்ட்ரு கொடுக்குறோமோ, எப்போ நியூ லைன் போகணும் அப்படின்னு சொல்கிறோமோ அங்கே இன்புட்டை ஸ்டாப் பண்ணும். இப்போ அது கரெக்டாக பண்ணுதா இல்லையான்னு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நான் மறுபடியும் அதே இன்புட்டே கொடுக்க போகிறேன். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு போன எக்ஸாம்பிளில் மாதிரி ஸ்ட்ரிங் ஹலோ மட்டும் வராமல் நம்மளுக்கு வேர்ல்ட் அப்படின்னும் சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஹலோ வேர்ல்டு இன்புட் கொடுத்துருக்கோம். அது மொத்தமும் இப்போ நம்மளுக்கு இந்த எஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. இதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது போன எக்ஸாம்பிளில் நம்ம ஒரு இன்புட்டை வாங்கணும். இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ அந்த ஹலோ வேர்ல்டை நம்ம இங்கேயே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, நம்ம மற்ற வேரியபிளில் எப்படி அசைன் பண்ணுவோமோ, நம்ம மற்ற வேரியபிளுக்கு எப்படி ஒரு வேல்யூ கொடுப்போம், ஒரு ஈக்குவல் டு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வேல்யூ கொடுப்போம் இல்லையா? அதே தான் நம்ம ஸ்ட்ரிங்குக்கும் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளார நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்பேஸு அதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் அதை அப்படியே இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ இந்த மாதிரி அசைன் பண்ணுறது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு வேறு வழியில் அசைன் பண்ணுறதுக்கு C++ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளே எழுதாமல் நம்ம டேரெக்டாக பெராந்தசிஸ்குள்ளார நம்ம இந்த என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே நம்ம இங்கே டைப் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற வேரியபிளை ஈக்குவல் டு கொடுத்து ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கோம்.
s1ங்கிற வேரியபிளை parenthesis கொடுத்து நம்ம வந்து ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இது ரெண்டுமே வந்து கரெக்டாக அசைன் ஆகிடுக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன், அடுத்த லைனில் s1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எதிர்பார்க்குற அவுட்புட் என்ன, ரெண்டுமே வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அது வருதா இல்லையா அப்படின்னு இப்போ நான் ரன் பண்ணியிருக்கேன், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரெண்டுமே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு ஏதாவது வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதல் ஆப்ஷன் வந்து எப்பொழுதும் போல் நம்ம ஈக்குவல் டு கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளார அந்த வேல்யூவை கொடுக்கலாம், நம்ம என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம வேரியபிள் நேம் கொடுத்துட்டு parenthesisக்குள்ளார அந்த டபுள் கோட்ஸை நம்ம கொடுக்கலாம். இதுதான் வந்து நம்ம அசைன்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற என்ன ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எண்டிங் பொசிஷன் வரைக்கும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹலோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இதில் வந்து இப்போ இந்த HEL இது 3 மட்டும் நம்மளுக்கு தனியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதுதான் வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்குள்ளார இருக்கிறது எந்த ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் அதுக்கு பேர் வந்து சப்ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு substr அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ அந்த சப்ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நான் cout போட்டுக்கிறேன். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த வேரியபிளோட சப்ஸ்ட்ரிங் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத எழுதிட்டு, இப்போ நம்மளுக்கு எஸ்ங்கிற வேரியபிள்லேருந்து வேணும் இல்லையா, அதனால நான் வந்து ஃபஸ்ட் எஸ் எழுதிக்கிறேன். அடுத்து டாட் சப்ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். டாட் substr அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த substr அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து 2 ஆர்குமெண்ட் எடுக்கும். என்னென்ன ஆர்குமெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆர்குமெண்ட் வந்து எந்த இண்டெக்ஸ்லேருந்து உங்களுக்கு சப்ஸ்ட்ரிங் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் என்ன வேணும், இந்த நம்ம எக்ஸாம்பிளில் என்ன வேணும், இந்த முதல் இண்டெக்ஸ்லேருந்தே நம்மளுக்கு வேணும் இல்லையா, அதனால் நான் 0 அப்படின்னு முதல் ஆர்குமெண்ட்டுக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டாவது ஆர்குமெண்ட்டில் நம்ம என்ன கொடுக்கணும்னா, இந்த முதல் இண்டெக்ஸ்லேருந்து எத்தனை லெட்டர் வேணும் உங்களுக்கு அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 0 இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு வந்து HEL 3 வேணும் இல்லையா, அதனால் நம்மளுக்கு 3 இண்டெக்ஸ் வேணும் அப்படிங்கிறத ரெண்டாவது ஆர்குமெண்ட்டில் சொல்லணும். 1 2 3 இந்த 3மே வேணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த ரெண்டாவது ஆர்குமெண்ட்டில் சொல்லணும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த HEL அது 3 மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரணும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு HEL அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக இப்போ வந்து இந்த LL அப்படின்ற 2 மட்டும் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ முதல் இண்டெக்ஸ் என்னது, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0 1 2 நம்ம செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம வந்து LL அப்படிங்கிறது தானே பிரிண்ட் பண்ணணும்னு பார்க்குறோம், அதனால 2 இண்டெக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அதனால இந்த ரெண்டாவது ஆர்குமெண்ட்டில் நான் 2 அப்படின்னு பிரிண்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ LL அப்படிங்கிறத மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு LL அப்படிங்கிறது மட்டும் அவுட்புட்டில் வரும். பார்க்குறோம் நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்திருக்கு. இதுதான் வந்து நம்ம சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸ்ட்ரிங்ஸில், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஃபங்க்ஷன். ஸ்வாப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு 2 ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹலோ அப்படிங்கிறத S1ன்ற ஒரு வேரியபிள்லையும் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை S2 அப்படிங்கிற ஒரு வேரியபிள்லையும் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் அந்த ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுறேன். முதல்ல S1 S2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இது ரெண்டையும் வந்து ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது S1ல் இருக்கிறத S2லையும் S2ல் இருக்கிறத S1லையும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதுக்கு டேரெக்டாக ஸ்ட்ரிங்கில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது S1 அப்படின்னு கொடுத்துட்டு டாட் ஸ்வாப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்வாப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், S1ஐயும் S2ஐயும் ஸ்வாப் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதனால் S2 அப்படிங்கிறத இந்த ஸ்வாப் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டில் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா, S1ல் இருக்க ஸ்ட்ரிங்கை S2லையும் S2ல் இருக்க ஸ்ட்ரிங்கை S1லையும் போட்டுரும். இப்போ நான் மறுபடியும் S1 S2வை பிரிண்ட் பண்ணோன்னா அது நம்மளுக்கு வந்து மாறி பிரிண்ட் ஆகணும். அது வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு மறுபடியும் நம்ம வந்து cout ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, முதல்ல ஹலோ வேர்ல்டுன்னு வரணும், அடுத்து ஸ்வாப் ஆகி வேர்ல்டு ஹலோ அப்படின்னு வரணும். இப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே அவுட்புட்டில் முதல் லைனில் ஹலோ வேர்ல்டுன்னு வந்திருக்கு. அடுத்து நம்ம ஸ்வாப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அடுத்த லைனில் வந்து வேர்ல்டு ஹலோ அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வருது. இதுதான் வந்து நம்ம ஸ்வாப் ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் நீங்கள் எதையாவது தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள்
உதாரணத்துக்கு நான் வந்து வேறு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். இப்போது ஏபிசிடி ஏபிஏபி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏபிசிடி ஏபிஏபி ஓகே. இப்போ இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன் இல்லையா? இப்போ இதில் இந்த ஏபி அப்படிங்கிற ஒரு சப்ஸ்ட்ரிங்கை நான் தேடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஏபிங்கிற சப்ஸ்ட்ரிங் எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபைண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சி அவுட் கொடுத்து s1.find அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கில் ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரிங்கை நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ நம்ம ஏபி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஃபைண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை உள்ளே கொடுக்கலாம். இப்போ நம்ம ஏபி வேணுன்றதுனால நான் வெறும் ஏபி அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரிங் எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ நம்ம ரெண்டு லெட்டர் கொடுத்துருக்கோம், அதாவது ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ அதை பார்த்தீங்கன்னா நம்ம முதல் இண்டெக்ஸ்லேயே இருக்குது இல்லையா, அதாவது முதல் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணாலே ஏபி இருக்குது. அதனால இது டேரெக்டாக 0 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுக்கு 0 அப்படின்னு அவுட்புட் வரும். இப்போ பார்க்குறோம் நம்ம 0ன்னு எதிர்பார்த்த அவுட்புட் வருது. அடுத்து இப்போ நான் அந்த ஏபிக்கு பதிலாக சிடி அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ சிடி வந்து இங்கே இருக்குது இல்லையா, அதாவது இது எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2 ரெண்டாவது இண்டெக்ஸ்லேருந்து நம்ம தேடுற ஸ்ட்ரிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஃபங்க்ஷன் இப்போ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் இதை திருப்பி ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு 2 அப்படின்னு அவுட்புட் வரணும். இப்போ பார்க்குறோம் நம்ம 2 அப்படின்னு வருது. இப்போ நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம், நம்ம ஏபின்னு சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சர்ச் பண்ணுச்சு. அது வந்து முதல் இண்டெக்ஸ்லேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு 0 அப்படின்னு அவுட்புட் வந்துச்சு இல்லையா. ஆனால் நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறோம் நம்மளுக்கு ஏபியே நிறைய இடத்துல இருக்குது, அதாவது இந்த இடத்துலையும் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் இருக்குது. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ரைட் சைட்லேருந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சர்ச் பண்ணி நம்மளுக்கு எந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு நினச்சோன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபைண்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம rfind அப்படிங்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. rfindனா ரைட் சைட்லேருந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அதுக்கு ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம rfindை யூஸ் பண்ணி இந்த ஏபியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால இப்போ என்ன பண்ணும் கம்ப்யூட்டர் அப்படின்னா ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சர்ச் பண்ணிகிட்டே வரும். இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல ஏபி அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ இந்த ஏன்றது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்கோ அந்த இண்டெக்ஸை வந்து இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பார்க்குறோம் நம்ம 0, 1, 2, 3, 4, 5, 6th இண்டெக்ஸில் இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் 6 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். அது பண்ணுதா இல்லையான்னு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 6 அப்படின்னு வருது. இப்போ இதெல்லாம் வந்து நான் ரொம்ப பேசிக்காக ரொம்ப காமனான ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை தான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து எப்போதுமே அதெல்லாம் தேவைப்படாது அப்படிங்கிறனால நான் அதை வந்து ஒமிட் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு அதை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் தனியாகவே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.